இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல சுசீலான்னு ஒண்ணு பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆனா தெருவில் கால் வைக்க முடியல. இன்னைக்கு பெண் பிள்ளைங்கள் அவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு எது தேவை? அறிவியல் வளர்ச்சி தேவையா இல்ல ஆன்மீகம் தேவையா? ஒரு மனுஷனை புலி துரத்துச்சு, மனுஷன் வேகமா ஓடினா, மரத்து மேல ஏறினா புலிக்கு பயந்து. மேல பார்த்தா குரங்கு, கீழே பார்த்தா புலி. அவன் பார்த்தான், மேலே பார்த்தா அது நம்ம சாயலில் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கலான்னு உக்காந்துட்டான். கீழே புலி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போ இவன் வருவான் நம்ம சாப்பிட்டு போகலான்னு. ஆனால் மேலே இருந்த குரங்கை பார்த்து புலி சொல்லிச்சு, இதை பாரு, அவன் ஒரு மனுஷ பையன், அவனை நம்பாத, பிடிச்சி கீழே தள்ளி விடு, நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி வந்திருக்கான், நான் எப்படி தள்ளி விடுவேன், தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மனுஷன் என்ன பண்ணா, குரங்கு நிறைய கனியெல்லாம் பறிச்சு கொடுத்துச்சு, நல்லா சாப்பிட்டா, நல்லா தூங்குனான். அப்பவும் புலி சொல்லிச்சு குரங்கை பார்த்து, இதை பாரு, மனுஷ பையன் தூங்கும் போது பாவமா இருப்பான், அதை நம்பிடாத, பிடிச்சி தள்ளி விடு, சாப்பிட்டு போயிடுறேன். என்னை நம்பி அவன் தூங்குகிறான், ஒருபோதும் தள்ளி விட மாட்டேன்னு குரங்கு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் முழிச்சுக்கிட்டான். இப்போ குரங்குக்கு டயர்டாயிடுச்சு, குரங்கு படுத்து தூங்குச்சு. புலி அக்ரிமெண்ட்டை மாற்றி போட்டுச்சு. இப்போ மனுஷ பையன்கிட்ட பேசுது புலி, இதை பாரு, எனக்கு மனுஷக்கரியா குரங்கு கரியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ அந்த குரங்கு பிடிச்சி தள்ளிவிடு, என் டின்னரை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். டின்னர்னே சொல்லிச்சாம்மா? டின்னர்னே சொல்லிச்சு, புலி சொல்லிச்சு. உடனே நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்கிறீங்க, குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான். குரங்கு தொப்புன்னு வந்து கீழே விழுந்துச்சு. இப்படி முழிச்சு பார்த்துச்சு. புலி சொல்லிச்சு, இப்போ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேராக மேலே போ, உன்னை தள்ளி விட்டால அந்த மனுஷனை பிடிச்சி கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு வேக வேகமாக மரத்தில் ஏறிச்சு. இவனுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, நம்மளை தள்ளி விட போகுது அப்படின்னு. மேலே போய் சொன்ன குரங்கு உட்காந்து சொல்லிச்சான், Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. நீலவான ஆடை போர்த்தி, கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி, ஒளிரும் விண்மீனை தொடுத்து பூச்சூடி, நாகச் சிகைபுனக்கே சிம்மாசனம், மின்னும் ரத்திரமாய் உனை முக்கடலும் அலங்கரிக்க, அன்பு தாழாமல் ஓடி வருமாறு உன்னை மழைபொழிந்து முத்தமிட, முத்தமிடும் ஓசையிலே பறவையெல்லாம் தாளாட்ட, தவழ்ந்தோடி வரும் இளங்காற்று உன்மடியில் களைப்பார, 6 பருவத்தின் செயலாளின் அசர வைத்த அற்புதமாயானாயோ, குளிர் ஒளி இரண்டும் சந்திர சூரியன் தர, அமுத வழியருவி பசிவிலக்கும் அற்புதம் நீ கொட்டித்தர, அள்ளி தந்த நுட்பமெல்லாம் அலசி பார்த்தால், ஆஹா, நீதான் காவியம் படைத்த ஓவிய தலைவி, தமிழுக்கு என் முதல் வணக்கம். தலைப்பு நடுவர் அவர்களே, மனித குல வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது அறிவியலா ஆன்மீகமாங்கிறது தான் கேள்வி. இந்த மனித குல முன்னேற்றம்னு இங்க கொடுக்கல தலைப்பு. முன்னேற்றம் வேற, வளர்ச்சி வேற. முன்னேற்றம்னா என்னது? நான் லைட்டை கண்டுபிடிப்பேன், நான் ஃபேனை கண்டுபிடிப்பேன், அதை கண்டுபிடிப்பேன், இதை கண்டுபிடிப்பேன்னு ஒரு இலக்கை நோக்கி செல்லுகிறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் முன்னேற்றம். வளர்ச்சி என்பது உன்னில் ஏற்படுகிற மாற்றம் தான் வளர்ச்சி. உங்களுக்கு அறிவியல் முன்னேற்றத்தை தருகிறது, ஆன்மீகம் தான் அறிவை வளர்ச்சி செய்கிறது, உங்கள் திறனை வளர்ச்சி செய்கிறது. ஒரு குழந்தையை சரியான குழந்தையாக வளர்க்கிறது எது அப்படின்னா அது ஆன்மீகம் மட்டும்தாங்க, அதை மாற்ற முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ராகவேந்தர் தம்பி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க, அதில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. இதயேந்திரன் அவர்கள் உடல் உறுப்பை தானம் பண்ணாங்க, அது அறிவியல் தானே அப்படின்னு. உடல் உறுப்பை தானம் பண்றதுக்கு அறிவியல் தேவையில்லைங்க, நல்ல மனசு இருந்தா போதும், நம்ம பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, உங்களுடைய சடங்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னாரு. சடங்குகளை கொண்டது அல்ல ஆன்மீகம் நண்பர்களே, சடங்குகளை எல்லாம் கடந்தது ஆன்மீகம். ஆன்மா லயிக்கிற இடம். அழகாக நடுவர் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் இல்லையா, மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அவர்கள் இந்த கண்டானத்தை பற்றி சொன்னார்கள், கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லும் போது, அறிவியல் என்பது புறக்கண்ணை திறக்கும், ஆன்மீகம் மட்டும்தான் நண்பர்களே அகக்கண்ணை திறக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னொரு விஷயம் சொன்னார், சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க, நிலவுக்குள்ள போய் கால் வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல சுசீலான்னு ஒண்ணு பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆனா தெருவில் கால் வைக்க முடியல. இன்னைக்கு பெண் பிள்ளைங்கள் அவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு எது தேவை? அறிவியல் வளர்ச்சி தேவையா இல்ல ஆன்மீகம் தேவையா? மிக அழகா அறிவியல் எதை வளர்த்தது அப்படின்னு பார்த்தா, தொழில்நுட்பத்தை வளர்த்தது அறிவியல், ஆனால் மனத்திற்பத்தை வளர்த்தது ஆன்மீகம் மட்டும்தாங்க. மனித நேயம் இல்லாம வெறும் சாதனங்களுடைய சாதனையை நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் வீக்கம்.
இப்போ எங்க அணி தலைவர் வளர்ந்துருக்கிறாருன்னா இப்படி வளர்ந்துருக்கிறாரு, அது வளர்ச்சி. அதுவே இப்படி வளர்ந்துருந்தாருன்னா அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். அது வேற யாரையும் சொல்லலையே. இல்ல, இது நான் பொதுவா தான், இது பொதுதான். அதெல்லாம் பதில் தெரியல, அதெல்லாம் பொது. ஆமா. அப்போ அறிவியல் என்பது எது அப்படின்னா, பகுத்து பார்ப்பது அறிவியல், ஒன்றை இணைத்து பார்ப்பது தாங்க ஆன்மீகம். உள்ளங்களை இணைப்பது ஆன்மீகம். அறிவியல் எல்லாத்தையும் சொல்லுங்க, துல்லியமா எல்லா விஷயத்தையும் சொல்லும், துல்லியமாக சொல்லும், ஆனால் கண்ணியமாக சொல்லுமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்கள் ஆன்மீகம் கண்ணியத்தை கற்று தருகிறது. அதுவும் இல்லாம அறிவியல்ல பிழைகள் இருக்கும். இன்னைக்கு சரின்னதை நாளைக்கு தப்புன்னுவாங்க, தப்புன்னதை சரிம்பாங்க, சரின்னதை தப்பும்பாங்க. அறிவியல் தப்பும், ஆன்மீகம் ஒருபோதும் தப்பாது. ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தர் போனார். போய் கடவுளை உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். நீ யாருப்பான்னு கேட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் ஒரு மருத்துவராக இருக்கேன், டாக்டர் அப்படின்னு சொன்னார். அந்த டாக்டரை பார்த்து கேட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீங்க என்ன டாக்டர் ஆக்கி காட்ட முடியுமா? அது எப்படி முடியும்? 5 வருஷம் MBBS படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஊசி போடணும், நல்ல ஊசியா போடணும், ஆமா போலி ஊசி போட்டுறக்கூடாது, ஆமா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, ஆன்மீகமும் இப்படித்தாங்க, ஒரு கோர்ஸ் மாதிரி. மனசை படிக்கணும், தன்னை அறியணும், பக்தி என்கிற ஒன்றுக்குள்ள திளைக்கணும், ஆன்மா லயிக்கணும். அதுக்கு பேர் தான். காட்சை எப்படி உங்க கண்ணு முன்னால காட்ட முடியாதோ அதுபோல கடவுளையும் காட்ட முடியாது. உணர்வால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். உணர்வை கடத்துவதுதான் ஆன்மீகம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், 6 அறிவுள்ள மனுஷன் குண்டு வைக்கிறாங்க, 5 அறிவுள்ள நாய் அதை கண்டுபிடிக்குது. விஞ்ஞானம் வளர வளர மனிதத்துவம் குறைகிறது, ஆனால் மெய்ஞானம் வளர வளர மனித நேயம் உயர்கிறது என்பதுதானங்க உண்மை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என் நண்பர் ஒருத்தர் குரங்கு வளர்த்தாரு. அந்த குரங்கு என்ன சொன்னாலும் கேட்கும். இப்பெல்லாம் மனுஷங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, குரங்கெல்லாம் கேட்குது. குரங்குன்னு சொல்லும்போது அங்கிட்டு கை நீட்டுங்கம்மா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் தான் வருதாமா? நான் உங்க யாரையும் சொல்லல, நம்ம எல்லாருமே ஒரே இனம் தாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் ஒரே இனம். நடுவரவர்களே, என் நண்பர் குரங்கு வளர்த்தாரு. அது என்ன சொன்னாலும் கேட்கும். நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும், ஓடுனா ஓடும். ஒரு நாள் நண்பர் வந்தாரு வீட்டுக்கு. நண்பர் வந்திருக்கிறாரு, தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ன உடனே தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு குரங்கு. ஆமா, குரங்கு தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. உன்னை எடுத்துட்டு வந்து திரும்பி பார்த்துச்சு. ஒன்னு ஒரு பெரிய கம்பு வச்சிருந்தார், கம்பால ஓங்கி ஒரு அடி விட்டார் அப்படின்னுச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை அப்படின்னாரு. சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சுச்சு. திரும்பி பார்த்துச்சு, ஒரு பெரிய கம்பு, கம்பால ஓங்கி ஒரு அடிபட்டார் அப்படின்னுச்சு. உன்னை விருந்தாளிக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நண்பர் சொன்னாரு, அதுதான் நீ என்ன சொன்னாலும் செய்யுதுல்ல, இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் அதை ஒரு அடி அடிக்க கூடாது அப்படின்னாரு. சரி, அவர் மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு அடிக்க கூடாது. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, சாம்பார் எடுத்துட்டு வந்து வை அப்படின்னாரு. சாம்பார் எடுத்துட்டு வந்து வச்சுச்சு. திரும்பி பார்த்துச்சு, அவர் அடிக்கல. சாம்பார் எடுத்து வந்து இந்த விருந்தாளி தலையில கொட்டுச்சு. இப்போ தெரிஞ்சிச்சா நான் ஏன் அடிச்சேன்னு. மனுஷனோட மனசுங்கிறது குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஆன்மீகம் என்கிற கொம்பு தேவைப்படுகிறது. அதுக்கு தாங்க ஆன்மீகம். சிவவாக்கியர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு, ஓடி 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 புட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அந்த சிவவாக்கியர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, மண்கலம் கவிழ்ந்து போனால் வைத்து வைத்து அடுக்குவார். இந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, அது உடஞ்சி போச்சுன்னா கூட அது அடுக்கிறதுக்கு உதவும்னா அடுக்கி அடுக்கி வைப்பாங்களாம். வெண்கலம் கவிழ்ந்து போனால் வேணும் என்று பேணுவார். வெண்கல பானை நசுங்கி போச்சுன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அதுக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்ல பயன்படும்னு எடுத்து வைப்போம். வெண்கலம் கவிழ்ந்து போனால் வேணும் என்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். ஆனால் இந்த மனித உடம்பு, இந்த நன்கலம் இருக்கே, இந்த உடம்பு மட்டும் இல்லாமல் உயிர் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு பேர் பிணம்னு பேரிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் நம்ம நண்பன் சொல்லுவான், ஆழமாக குழி தோண்டி புதமாப்புல எங்கே வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ மனிதனுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான்.
அப்போ அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையை ஆயுதங்களால் வாழ வேண்டும், ஆயுதங்களால் இந்த உலகை வெல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது விஞ்ஞானம். ஆனால் ஆயுதமால் வெல்வதை விட அறிவால் வெல்வதுதான் சாமர்த்தியம் என்று சொல்லிக் கொடுத்தது மெய்ஞானம், நம்முடைய ஆன்மீகம் என்பதை நீங்க மறக்க கூடாது. ஒரு ஜோசியக்காரன் ஒரு அரசரை பார்க்க போன உடனே ஜோசியக்காரன் இல்லையா, முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததுனால, இன்னும் உங்க அந்த புறத்தை அலங்கரிக்கக்கூடிய 7 ராணியில ஒரு ராணி இன்னும் 7 நாள்ல செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, செத்து போயிட்டான். உடனே அரசனுக்கு பயம் வந்துருச்சு. முதல்ல இவன் ஜோலியை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரனை வர வச்சு ஒரு திட்டம் போட்டு மேல இருந்து தள்ளி விட்டு இவன் கதையை முடிச்சிருவோன்னு ஜோசியக்காரனை வர வச்சாரு. ஜோசியக்காரன் இல்லையா, முன்னாடியே சுதாரிச்சுட்டாரு என்ன நடக்க போகுதுன்னு. உள்ள வந்த உடனே மேல மாளிகையினுடைய உச்சிக்கு கூட்டு போனாரு, தள்ளி உள்ளான்னு. இப்போ ராஜா கேட்டாரு, ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பயலுக்கும் தேதி குறிக்கிறியே, முதல்ல உனக்கு தேதி என்னன்னு தெரியுமா, நீ என்னைக்கு சாவன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒன்று அவன் சொன்னான், ஜோசியக்கார எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா, ஆனால் நான் செத்து 3வது நாள் நீங்கள் செத்துருவீங்கன்னு. அவ்வளோதான், அன்னிலேருந்து அவனுக்கு ராஜபோக மரியாதை. அப்போ ஒரு மனிதன் எங்கே வெற்றி பெறுகிறான் என்றால் அவன் அறிவால் வெல்லுகிற போதுதான் வெற்றி பெறுகிறான். ஸ்ரீனிவாச ராமானுஜர் கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு புரியாத ஃபார்முலா தெரியாத ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒன்று தெரியாது, அடுத்து இந்த உலக இறைவன் என்ன செய்ய போகிறான், எப்படி நடத்த போகிறான் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அதுதான் வித்தியாசம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு இடத்திலே சொல்கிறார், நான் அணுகுண்டை கண்டுபிடித்ததற்காக பெருமைப்படவில்லை, இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடித்து விட்டேனே என்று நினைத்து அவமானப்படுகிறேன்னு சொன்னார்னா, அப்போ எது அறிவியல் என்பது வெறும் முன்னேற்றம், ஆன்மீகம் தான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிறது. ஒன்ன சொன்னீங்க, தெரியாமல் இருப்பது அறிவியல், ஆனால் அறியாமல் இருப்பது ஆன்மீகம் இல்லையா. நிறைய பேர் ஆன்மீகத்தை அறியல, தெரியாமல் இருப்பது தப்பல்ல, அறியாமல் இருப்பது தான் தப்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு மனுஷனை புலி துரத்துச்சு, மனுஷன் வேகமா ஓடினான், மரத்து மேல ஏறினான் புலிக்கு பயந்து. மேல பார்த்தா குரங்கு, கீழே பார்த்தா புலி. அவன் பார்த்தான், மேலே பார்த்தா அது நம்ம சாயலில் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கலான்னு உக்காந்துட்டான். கீழே புலி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போ இவன் வருவான் நம்ம சாப்பிட்டு போகலான்னு. ஆனால் மேலே இருந்த குரங்கை பார்த்து புலி சொல்லிச்சு, இதை பாரு, அவன் ஒரு மனுஷ பையன், அவனை நம்பாத, பிடிச்சி கீழே தள்ளி விடு, நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி வந்திருக்கான், நான் எப்படி தள்ளி விடுவேன், தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மனுஷன் என்ன பண்ணா, குரங்கு நிறைய கனியெல்லாம் பறிச்சு கொடுத்துச்சு, நல்லா சாப்பிட்டா, நல்லா தூங்குனான். அப்பவும் புலி சொல்லிச்சு குரங்க பார்த்து, இதை பாரு, மனுஷ பையன் தூங்கும் போது பாவமா இருப்பான், அதை நம்பிடாத, பிடிச்சி தள்ளி விடு, சாப்பிட்டு போயிடுறேன். என்னை நம்பி அவன் தூங்குகிறான், ஒருபோதும் தள்ளி விட மாட்டேன்னு குரங்கு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் முழிச்சுக்கிட்டான். இப்போ குரங்குக்கு டயர்ட் ஆயிடுச்சு, குரங்கு படுத்து தூங்குச்சு. புலி அக்ரிமெண்ட்டை மாற்றி போட்டுச்சு. இப்போ மனுஷ பையன்கிட்ட பேசுது புலி, இதை பாரு, எனக்கு மனுஷக்கரியா குரங்கு கரியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ அந்த குரங்கு பிடிச்சி தள்ளிவிடு, என் டின்னரை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். டின்னர்னே சொல்லிச்சாம்மா, டின்னர்னே சொல்லிச்சு புலி சொல்லிச்சு. உடனே நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்கிறீங்க, குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான், குரங்கு தொப்புன்னு வந்து கீழே விழுந்துச்சு. இப்படி முழிச்சு பார்த்துச்சு. புலி சொல்லிச்சு, இப்போ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேராக மேலே போ, உன்னை தள்ளி விட்டால அந்த மனுஷனை பிடிச்சி கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு வேக வேகமாக மரத்தில் ஏறிச்சு. இவனுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, நம்மளை தள்ளி விட போகுது அப்படின்னு. மேலே போய் சொன்ன குரங்கு உட்காந்து சொல்லிச்சான், அவன் தான் 6 அறிவுள்ள மனுஷன், ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், நானும் அதையே செஞ்சா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சாங்க. அப்போ இங்கே வளர்ச்சி என்பது சாதனங்களை கண்டுபிடிப்பதில் அல்ல, வளர்ச்சி சாதனைகளை மனதால் மக்களை கவருவதை, மனிதத்துவத்தை வளர்ப்பதில் தான் இங்கே வளர்ச்சி இருக்கிறது. அப்போ மனிதத்துவம் எங்க வளருது, மனம் சரியா இருக்குன்னா அங்க மனிதநேயம் வளருது. அதுதான் அகத்தியர் சொன்னாரு, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். கடவுளை கும்பிடுறது மனசு முழுக்க அழுக்க வச்சுட்டு நம்ம கடவுளை கும்பிட்டு அந்த கடவுளே நம்மளை மன்னிக்க மாட்டார். அதனாலதான் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு சொன்னார். ஒரு விஷயத்த சொல்றேன், ஜி நாகராஜன் அப்படிங்கிறவர் ஒரு அழகான கர்வம் அப்படிங்கிற ஒரு கதை எழுதினார். திருச்சி, உங்க ஊர் பக்கம் திருச்சி தஞ்சாவூர் போற வழியில கந்தர்வ கோட்டையில ஒரு 4 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த மனிதரை காப்பாற்றணும்னு வந்ததுல இந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு எனக்கு நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இந்த 3 பேரும் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பார்க்க முடியாது, தஞ்சை பெரிய ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த 3 பேரில் ஒருத்தர் என்னால் வர முடியாதுன்னு அவரும் கிளம்பிட்டார். இந்த 2 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க, தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாங்க. அதில் ஒருத்தர் அவரோட ஐடி கார்டு எடுத்து நான் அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். இப்போ இந்த ஒருத்தர் மட்டும் அந்த அடிப்பட்டவரோடையே இருந்து அவருக்கு ரத்தம் கொடுத்து எல்லா உதவிகளையும் செஞ்சு அப்பாடான்னு உட்காரும்போது, சரி 4 பேர் ஒன்றா வந்தோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் நான் ஒருத்தன் மட்டும்தான் கடைசி வரை இவருக்கு இருந்து ரத்தம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கர்வத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல இருந்ததுன்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் குடிக்கும்போது அந்த ஜூஸ் போடுறவர் கையில் இருக்கிற பிளாஸ்டரை பார்த்துட்டு, என்ன தம்பி என்னாச்சு பிளாஸ்டர் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ரத்தம் கொடுத்த கதையை அப்படியே சொன்னார். உடனே அவர் ஜூஸை குடிச்சிட்டு காசு கொடுத்தாரு. அந்த காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை வாங்கிக்கோங்க, இது வேற அது வேற அப்படின்னு சொன்னார். இல்லை 17 வருஷமாக நான் இந்த கடை வச்சுருக்கேன், 17 வருஷமாக யாரெல்லாம் ரத்தம் கொடுத்துட்டு வராங்களோ அவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லை தம்பி, உங்ககிட்ட காசு வாங்கிட்டா அது தப்பாக போயிடும்னு கர்வமே இல்லாமல் சொன்னார் அந்த ஜூஸ் கடைக்காரர். அப்படின்னா அதுதான் உண்மையான மனிதநேயம், உண்மையான ஆன்மீகம். எது அப்படின்னா மனதை வெல்வதுதான் உண்மையான ஆன்மீகம். அறிவியல்ல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அறிவியல் கொல்லும், ஆன்மீகம் மட்டும்தாங்க மனித மனங்களை வெல்லும். ஒரே ஒரு இடத்துல மிக அழகா அருணகிரிநாதர் சொல்றாரு, ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க. இந்த நம்ம சின்ன பருவத்திலேருந்து வளர்ந்து வரோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லா நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த உடல் எல்லாத்துக்கும் அலையுது. இந்த உடல் சந்திக்கிற நோய்கள் என்ன? நம்ம சந்திச்ச நோய்கள் கொரோனா முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கிற நீரிழிவு நோய், சுகர், எல்லா நோயும் சொல்ற மனித மனத்துக்கு இவ்வளவு நோய் இருக்கு, உடலுக்கு இவ்வளவு நோய் இருக்கு. இத்தனையும் கடந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும்னா அவன் செய்த நல்ல செயல்களால் மட்டும்தான் அவன் மிகச்சிறந்த மனிதனாக வாழ முடியும், இல்லைங்களா? அது அழகா அருணகிரிநாதர் சொல்றாரு, வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணி பொடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாச புழுகேடு மலரோடு மனமாகி மகிழ் வாசனைகள் ஆதி இடலாகி மயலாகி விலை மாதர்களை மேவி அவர் ஆசைதனிலே சுடல சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாச பதிசூழ் கதிகள் மாறி செவி மாறி பசு பாச பதிசூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியொடு திரியுறு நாளில் சூளை சொறி ஈழை வலிவாதமோடு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூர் இருமல் சூழலுற மூல கசுமாலம் என நாரி உடலழிவேனோ அப்படின்னு சொல்ற. ஒரு மனுஷன் இவ்வளவு வாழ்ந்து நீ அந்த பொண்ணு பின்னாடி போற, இந்த பொண்ணு பின்னாடி போற, வாழ்க்கையில சுகங்களை அனுபவிக்கணும்னு சொல்ற, கடைசியில இத்தனை நோயும் வந்து உடம்பு சாகதாண்டா போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய நல்ல செயல் என்ன தெரியுமா? 4 பேருக்கு நல்லது செய். நல்லது செஞ்சா அந்த 4 பேர் உன்னை பத்தி நல்லபடி பின்னால பேசுவாங்கங்கிறது தான் வாழ்க்கை. தாய் அழ பிறக்கிற மனிதன் ஊர் அழ இறக்க வேண்டும், அதுதான் மனிதனாக பிறந்ததற்கு அடையாளம், இல்லையா? அழகா ஒரு இடத்துல திருமூலர் சொல்றாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையை எப்படி வாழணும் தெரியுமா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நம்ம ஊர்ல இறைவனுக்கு இலைய வச்சு வழிபடுறது வழக்கம். விநாயகருக்கு அருகம்புல்லு, சிவபெருமானுக்கு வில்வ இலை, பெருமாளுக்கு துளசி இலை, அம்மனுக்கு வேப்ப இலை, இப்படி இலைய வச்சு வழிபடுறது வழக்கம். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்ப அப்படியா, நான் உனக்கு 2ஆவதா ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. ஒன்றும் இல்லைங்க, பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுக்க வேணாம், வாழைப்பழத்தோடு தோலையாவது பசுமாட்டுக்கு கொடு. நம்மளால சில பேர் இருப்பான், வாழைப்பழத்தை தோலோடு தின்னாலும் திம்பேனே தவிர அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இருப்பான். ஓ, அப்படிப்பட்ட ஆளா நீ? நான் உனக்கு 3ஆவதா ஒரு வழிமுறையை சொல்றேங்கிறார். என்ன தெரியுமா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒன்றும் வேண்டாம், சாப்பிடும்போது ஒரு பிடி உணவை அப்படி எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, இலையை ஒட்ட வழித்து சாப்பிடாதேடி, அதில் கொஞ்சமாவது வச்சுட்டு போடு, அப்போ தான் உயிரினங்கள் உன்னை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால சில பேர் இருப்பான், அந்த இலையை ஒட்ட வழித்து நக்கி புத்தம் புதிய இலையாக கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடுவான்.
அது சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையானே கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அப்பவும் அந்த பக்கமா நாய் வரும். ஓ, நமக்கு முன்னால ஏதோ ஒரு நாய் தின்னுட்டு போயிருக்கு போல் இருக்கு அப்படின்னு போயிடும். ஓ, அப்படிப்பட்ட ஆளா நீ? நான் 4வதா ஒரு வழியை சொல்றேங்கிறார். என்ன தெரியுமா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. ஒன்றும் இல்லைங்க, மற்றவங்க கிட்ட பேசும்போது அன்பா சிரிச்சு பழகுங்க, அதுதான் நீங்க மனிதனாக பழந்ததற்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மனிதன் ஒரு இடத்துல சொன்னீங்க, இன்னைக்கு எந்திரம் கற்கவும் தந்திரம் கற்கவும் சொன்னவன் பாரதி அப்படின்னு எதிரில இருந்து சொன்னாங்க. மந்திரங்களை கற்பதை விட எந்திரங்களை உருவாக்க சொன்னார்கள் என்று சொன்னீங்க. அதே பாரதி தான் சொன்னா, ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம்னு சொன்னா. ஏன் தெரியுமா? ஆயுதம் செய்வோம் அதுக்கப்புறம் காகிதம் செய்வோம் சொன்னா, ஆயுதத்தை வெல்ல ஒரு காகிதத்தால் தான் முடியும். அதனால் ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம் சொன்னா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கடைசியா தான் சொல்றாங்க. இப்ப 3/4 மணி நேரம் பேசினாங்களா, அதுலயே அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நம்ம தட்டுன பிறகுதான் எனக்கு நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி, இப்ப மலர்விழியும் பாருங்க, நிறைவாக நான் ஒரு 5 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன்னு அவங்க வரப்போறாங்க. ஆனா ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாடுல ஒரு உடலை கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க. அப்படி அடக்கம் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு குரல் வருது. அந்த குரல் ஏதோ சொல்லுது. அப்போ அந்த வழியா திருவள்ளுவர் வராரு. இந்த குரலும் இந்த உடலும் பேசுறத கேட்குறாரு திருவள்ளுவர். கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பேசுதுன்னு, என்ன தெரியுதா அப்படின்னு குரல் கேட்குது. உன்னை இந்த பிணம் சொல்லுது, தெரியலையே, உன்னை முன்ன பின்ன பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு. பார்த்தது இல்லையா? பஸ்ஸில் கூட பார்த்தது இல்லையா? ஆமா, இல்லை பட்டிமன்றம் கூட வந்ததில்லை, அது வந்ததில்லை. ஆமா, பட்டிமன்றம் கூட வந்ததில்லை, அது எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு. ஓ சரி, நீங்க இப்போ எப்படி வந்த அப்படின்னு கேட்டுச்சு குரல். என்ன 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க? ஒரு 4 பேரும் சொந்தக்காரவங்களா? சொந்தக்காரங்களாம் இல்லை, கூலிக்கு சுமக்கிறவங்க தான். ஆனால் என் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அந்த 4 பேருக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் உன்னை தூக்கிட்டு வந்தாங்க? 1/2 மணி நேரம், 1/2 மைல் தூரம் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உனக்கு இப்போ என்ன வயசாகுது? ஒன்று இந்த பணம் 60 வயசு ஆகுது. சரி, 60 வயசு வரைக்கும் நீ நினச்ச இடத்துக்குலாம் நீ எப்படி போன? இது என்ன பெரிய கேள்வி, நானே தான் போனேன். அப்போ இங்கேயும் நீயே வர வேண்டியது தானே, உன்னையே 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது பிணம் சொல்லிச்சு, அப்போ என் உடம்புல உசுர் இருந்தது, இப்போ என் உடம்புல உயிர் இல்லையே, நான் எப்படி வர முடியும்? அப்போது அந்த குரல் சொல்லிச்சு, 1/2 மணி நேரம் 1/2 மைல் தூரம் தூக்கி வந்து உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய அந்த 4 பேருக்கு உன் பிள்ளைகள் மறக்காமல் நன்றி உடையவர்களாக அவர்களுக்கான கூலியை கொடுத்துருவாங்கன்னு நீ சொன்னையே, நான் வேற யாரும் இல்லை, உன்னை இத்தனை 60 வருடமும் நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம், நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உன்னை தூக்கி சுமந்த உயிர் தான் நான், நல்லா பாரு என்ன கூலி நீ எனக்கு தரப்போற அப்படின்னு உயிர் கேட்டது, உடல் சிரித்தது. அப்போ உடல்ல இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு திருவள்ளுவர் சொல்றாரு, மனுஷ வாழ்க்கைங்கிறது எது தெரியுமா? சாதாரணமாக வாழ்வது அல்ல வாழ்க்கை, ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. எது நம்ம உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நாம் உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நெறி எங்க இருக்கு அப்படின்னா, அறிவியல் என்பது நெறி அல்ல, அது வெறும் முன்னேற்றம் தான். ஆன்மீகம் என்பதுதான் நெறி, வளர்ச்சியினுடைய அடையாளம் என்று சொல்லி, ஒரு 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோங்க, அந்த 5 ரூபாய் கொடுத்து வாங்குற குங்குமத்தை நெத்தியில வைக்கிறோம், 500 ரூபாய் கொடுத்து வாங்குற செருப்பை காலில் தாங்க போடுறோம். ஒரு பொருளினுடைய மதிப்பு என்பது விலையை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை, அதனுடைய நிலையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் சாதனங்கள் எண்ணிக்கையற்றது என்றதனால் அதை நீங்கள் வளர்ச்சி என்று சொல்லிவிட முடியாது. அமைதியாக இருந்தாலும் இந்த உலகையே ஆட்டி படைக்கின்ற மெய்ஞானம் எங்கேயுமே உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம், நீங்களும் நிறைய வச்சிருக்கீங்க, வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போவீங்க, நிறைய பணம்லாம் வச்சிருக்கீங்க, போற போக்குல இன்கம் டாக்ஸ்ல போய் சொல்லிட்டு போங்கம்மா. அந்த பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போனோம்னா போக முடியாது, அதை டாலரா மாத்தணும். ஜப்பானுக்கு போனோம்னா எண்ணா மாத்தணும், குவைத்துக்கு போனோம்னா தினாரா மாத்தணும். ஆனால் நாம் இந்த உலகை விட்டு மேல் உலகத்துக்கு போனோம்னா இந்த பணத்தை எல்லாம் புண்ணியமா மாத்தணுங்க.
இந்த புண்ணியமாக மாற்றக்கூடிய செயல் அறிவியலில் எங்கேயும் தேடி கிடைக்க முடியவில்லை. ஆன்மீகத்தில் மட்டும்தான் தேடல் இருக்கிறது, அறிதல் இருக்கிறது என்கிற காரணத்தினால் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி. 4 மனைவியில இப்படியாவே 7 கருத்து சொல்லிட்டீங்களம்மா. 4 மனைவி, 4 மனைவியோட முடிச்சிடலாம். இது 4 கருத்தா? 5வது வராது. 4 அதிகம்தான். ஆமா. ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி. 4வது மனைவியில ராஜாவுக்கு 4வது மனைவி மேல ரொம்ப பிரியம். ஏன்னா அதான் புதுசு. 3வது மனைவி ரொம்ப அழகா இருப்பா, என்ன மாதிரியே. அப்படி? ஆமா, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. 2வது மனைவி மேல ரொம்ப நம்பிக்கை. முதல் மனைவியை பிடிக்காது, ஆனா அவதான் அரசாங்கம், ப்ராப்பர்ட்டி அவகிட்ட தான் இருக்கு. அது என்ன மாதிரி இருக்குமே? உங்களை விட கொஞ்சம் அழகா இருக்கும். என்னமா 3வது உன்னைய மாதிரி இருக்கும்போது அப்புறம் முதல் என்னைய மாதிரி இருக்காதா? இல்ல, உங்களை விட கொஞ்சம் அழகா இருக்கும். உடனே இந்த ராஜாவுக்கு உடம்பு முடியாம போச்சு, அவர் சாக கிடக்காரு. உடனே 4வது மனைவியை கூப்பிட்டு கேட்டாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என் கூட வருவியான்னு கேட்டாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஏன் உன்னோட வரேன், நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு போயிருச்சு. இவ்வளவு நாள் வந்ததே பெரிய. ஆமா. 3வது மனைவியை கூப்பிட்டு கேட்டாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, நானே ஏற்கனவே இன்னொரு சாய்ஸ் கிடைக்காதான்னு பாத்துட்டு இருக்கேன். மாதிரி இருக்கிறதா? இப்ப நீ தானமா சொன்ன 3வது என்னைய மாதிரி இருக்கும்னு. அதனால நீ எப்போ போவே, நான் எப்போ போவேன்னு பாத்துட்டு இருக்கேன்னு அது சொல்லுச்சு. உன்னை 2வது மனைவியை கூப்பிட்டு கேட்டாரு, அம்மா உன் மேலதாம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், உன் நம்பிக்கையினுடைய பயனா வேணா உன்னை சுடுகாடு வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு மேல என்னால முடியாது இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னால இருந்து ஒரு குரல், ராஜா நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு. திரும்பி பார்க்கிறார் ராஜா, முதல் மனைவி எலும்புந்தோலுமா இருக்கா. ஆஹா, இவ்வளவு அன்போடு இருக்கிற மனைவியை நம்ம இத்தனை நாள் கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு ராஜா மனசுக்குள்ள வருத்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்ல வந்த விஷயம் இது இல்லை. இந்த 4வது மனைவிங்கிறது எது தெரியுமா? நம்மளோட உடம்பு எவ்வளவுதான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தாலும் கடைசியில் நம்மளை விட்டு போயிடும். 3வது மனைவிங்கிறது எது தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து பத்து நம்ம செத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கைமாறி போயிடும். 2வது மனைவிங்கிறது எது தெரியுமா? நம்மளை சுற்றி நிற்கிற சொந்த பந்தங்கள் முடிந்தவரை சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும். ஆனால் முதல் மனைவி என்பது நம்முடைய ஆன்மா. நாம் எவ்வளவுதான் நம்முடைய ஆன்மாவை அலட்சியப்படுத்தினாலும் கடைசி வரை நம்மோடு வரப்போவது என்னவோ நம்முடைய ஆன்மா மட்டும்தான். அதனால் நாம் எவ்வளவு வளர்ச்சியை எட்டினாலும் எவ்வளவு முன்னேற்றங்களை அடைந்தாலும் கடைசியில் நாம் ஜெயிக்கிற இடம் நம்முடைய மனம்தான். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு தான் செயலாக மாறும். செயலில் தான் ஒருவருடைய வெற்றியும் வளர்ச்சியும் தீர்மானிக்கப்படுகிறது என்கிற காரணத்தினாலே மனித குலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அறிவியல் தேவை அல்ல, ஆன்மீகம் தேவை. முன்னேற்றத்திற்கு வேண்டும் என்றால் அறிவியல் தேவைப்படலாம், வளர்ச்சிக்கு ஆன்மீகம் மட்டும்தான் தேவைப்படும் என்று எங்கள் அணிக்கு நடுவர் தீர்ப்பு தருவார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஹரிச்சந்திரனுக்கு பிறகு உண்மையை பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்கள் நடுவர் அம்மா அவர்கள் என்ற காரணத்தினால் எங்கள் அணிக்கே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இந்த சேலம் மக்களினுடைய ஆதரவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.